ஃப்ரெண்ட்ஸ், ஒய்எம்எஸ்சி ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ஆரோக்கியமான குடிமிளகு கறி எப்படி செய்கிறது தான் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அம்மா முட்டி மீன் வாங்கியிருக்காங்க. இது வந்து முட்டி மீன், வெலை மீன் இதிலெல்லாம் பண்ணலாம், கருவாடுலெல்லாம் பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த முட்டி மீனை வந்து பண்ணா மீனுன்னு சொன்னாங்க. பாருங்கள், சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக வாங்கிக்கோங்க. இவ்வளோ மீனும் 250 ரூபான்னு அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. 3 மீன் கிடச்சிது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்ன மீன் வேண்டாம், நல்லா இருக்காது. இந்த மீனை இப்போ க்ளீன் பண்ணி அம்மா அழகாக கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்காங்க. இந்த கண்டிப்பாக முக்கியமான ப்ராசஸிங் என்னென்னா, இந்த மீன் வந்து இந்த உப்பில் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் ஓமம், கடுகு, 4 துண்டு சுக்கு, 2 வத்தல், மஞ்சள், தேங்காய், மிளகு, 3 பீஸ் திப்பிலி இதெல்லாம் எடுத்துருக்கு. சுக்கை வந்து ஒரு இதில் தட்டிக்கிட்டு, அம்மியில் தட்டிட்டு மிக்சியில் அடித்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் சுக்கும் அதுக்கு இந்த மஞ்சளும் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சளை கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியண்ட்டை போட்டு அரைச்சிக்கலாங்கிறதுக்காண்டி நான் எடுத்திருக்கேன். இன்னொன்று, இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், இல்லைன்னா அது வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும், லூஸ் மோஷன் மாதிரி ஆயிரும். அதனால் அம்மா கொஞ்சம் இதில் அரைச்சதுக்கப்புறம் அம்மியில் அரைக்கலாங்கிறதுக்காக நாங்கள் மிக்சியில் இப்போ அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு நல்ல மிக்ஸி அரைப்படணும், நல்லா அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நல்லா பொடி போல் அரிக்கக்கூடிய அரிப்பு இருந்தால் அதில் அரிச்சிக்கோங்க. நம்ம வந்து இப்போ எல்லார் வீட்லேயும் அம்மி இருக்காது, அம்மியில் அரைக்கணுங்கிற கட்டாயில் நீங்கள் அரித்து எடுத்துட்டிங்கன்னா நல்லா மைப்போல் உள்ள மணிக்கு உள்ள அரிப்பு இருந்து நீங்கள் அரிச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படின்னா குழம்புக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ளது தான் அரிப்பு இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து அதை அரிக்க முடியல. அதனால் நாங்கள் இதில் திரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மியிலையும் அரைச்சி எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். அதுதான் உங்கள்கிட்ட காட்டப்போகிறேன். இப்போ நான் இதை மிக்சியில் கொஞ்சம் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் இதை வந்து கொஞ்சம் திரிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அந்த கடுகும் இன்னொன்று என்னென்னா, பொடி கடுகு யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் நார்மல். ஏன்னா நம்ம சென்னை சைட்லாம் போனோன்னா பொடி கடுகு தான் நிறைய பார்க்க முடியும். பொடி கடுகு போடக்கூடாது, இது மருந்துக்குங்கிறதுனால கொஞ்சம் நம்ம நார்மலாக எப்பவும் போடக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸ் கடுகு போட்டுக்கோங்க. மிளகுலாம் கொஞ்சம் தேவைக்கு காரம் எப்படி குழந்தைங்க எடுத்துப்பாங்களோ அந்தளவு காரம் பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 சின்ன துண்டு திப்பிலி தான் அம்மா எடுத்து வந்திருக்காங்க. இந்த 3 துண்டு தான் திப்பிலி நம்ம போடணும். ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி காரமாக இருக்கும், ஒரு மாதிரி நாக்கு தோந்துக்கிட்டு இருக்கும். ஓமம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்காங்க. ஓமத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல உடம்புக்கு நல்லது, வயிற்று வலி இருக்காது, எல்லாத்துக்குமே இது நல்லது. இது வந்து இந்த குடிமிளகு கறி வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலிவரி ஆனவங்களுக்கு அந்த வயிறில் இருக்கிற புண்ணுலாம் ஆறுறதுக்கு இந்த குழம்பு வச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து முக்கால்வாசி வந்து டவுன் சைட்லலாம் எப்படின்னா, பொடி வந்து வாங்கி நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து நாங்கள் கையால் அரைச்சி இது பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் வந்து நாங்கள் கையால் அம்மியில் அரைச்சி இந்த மாதிரி தான் நம்ம அம்மாலாம் செஞ்சு தருவாங்க. அதனால தான் அது கரெக்டான ப்ராசஸிங்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பொடி வாங்கி நம்ம சமைக்கும்போது அது என்னென்னா, பொடியில் வந்து நிறைய வேர்கள் சேர்த்துருப்பாங்க, அது உடம்புக்கு நல்லது தான், வேர்கள் சேர்த்துருப்பாங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த குடிமிளகு கறி பிடிக்காமல் போயிடலாம், சாப்பிட விருப்பம் இல்லாமல் ஆயிரும். அது இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸிங்கில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி யாருனாலும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அரைச்சி குழம்பு வச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பசி உணர்வு தூண்டும், நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல கைகாலும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அவங்களுக்கு இந்த புளிச்ச ஏப்பம் அந்த மாதிரி எதை பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதில் மிக்ஸியில் அரைச்சி கொடுத்ததை அம்மா அதுக்கப்புறம் அம்மியில் நல்லா அரைச்சிக்கிட்டாங்க. அம்மியில் நல்லா மை போல் அரைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் இதை ரெடி பண்ணோம். அதுக்குள்ளே அம்மா அரைச்சி முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணுறது வர மீன் வந்து அந்த உப்புலேயே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும்னு அதை ஊற வச்சுட்டோம். இந்த குழம்பு வந்து நம்ம ஓதுவார் கடையில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் போய் குடிமிளகு பொடி பாக்கெட் தாங்கன்னு கேட்டால் தருவாங்க. அது வந்து இந்த அளவுக்கு நம்ம கையால் அரைச்சி செய்கிற இந்த டேஸ்ட் வந்து வராது. இது வந்து குழம்பு வைக்காமலும் இந்த இது கருப்பட்டி போட்டு காய்ச்சும் கொடுப்பாங்க. இப்போ குழந்தைங்க சிலர் வந்து காரமாக இருக்குது, உரைக்குது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா, இது வந்து கருப்பட்டிலையும் காய்ச்சி கொடுத்தாங்கன்னா லேகியா மாதிரி ஆயிரும். அப்படியும் கொடுக்கலாம், அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி குழம்பு வைக்கிறதா கண்டிருக்கோம். இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த மெத்தடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வீடியோவாட்டு ஷேர் பண்ணுறேன். அம்மா இது நல்லா அரைச்சி முடித்தாங்க. ஏன்னா இப்போது நிறைய பேர் வீட்டில் அம்மி இருக்கிறது இல்லை, அதனால தான் நான் அரைச்சி எடுத்துக்கோங்கன்னு. அரிக்காமல் நீங்கள் அது சரியாக அரைப்படாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காமல் லூஸ் மோஷன் ஆயிரும். அது அம்மா சொன்னாங்க. அதனால் நீங்கள் அதை அப்படி பண்ணிடாதீங்க, அது கரெக்டாக ப்ராசஸிங் படியே பண்ணுங்கள். அதனால் நீங்கள் நல்லா அரிச்சு எடுத்து குழம்புல ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உப்பில் நல்லா மீன் ஊறிக்கிட்டு இருக்குது.
அந்த மீன்லேருந்து உப்பு சத்து பிடிக்கணும். அதனால் அப்போ தான் அந்த மீன் தனியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அம்மியில் அழகாக அந்த மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துட்டாங்க. இதை இப்போது இந்த குழம்பு முக்கியமாக மண் சட்டியில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ், சில்வர் சட்டிகளில் வைக்காதீங்க. இப்போ அம்மா மண் சட்டியில் அதை ஊற்றிட்டு அந்த அரைச்சி வச்சா அம்மியை அரைச்சி கழுவி கொண்டு வந்த தண்ணியும் அதில் ஆட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த மசாலாக்கள் அதில் இருக்கும், அதையும் எடுத்து கழுவி கொண்டு வந்து ஊற்றிருக்காங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், அதை அப்படி டபக்குன்னு ஊற்றிடாதீங்க. ஏன்னா கீழே வந்து அந்த அந்த ஓமம் அந்த இதெல்லாம் ஃபில்டர் ஆகிருக்கும், அதை அப்படி ஊற்றக்கூடாதுங்கிறக்காண்டி தான் அம்மா கையால் அது விழுந்துடக்கூடாதுன்னு அரைச்சி ஊற்றுறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க. எல்லாமே சின்ன சின்ன துண்டுகள் கூட இல்லாமல் நல்லா அதை கரைச்சி விட்றாங்க. இன்னொன்று வந்து நம்ம 2 சின்ன துண்டு தேங்காய் சேர்த்தோம். அதே இது நம்ம அந்த இதில் வந்து குடிமிளகு பொடி வாங்கினோன்னா அதில் தேங்காய் ஆட் ஆகிருக்காது. ஏன்னா கொஞ்சமாவது அந்த தேங்காய் டேஸ்ட் இருக்கும், அந்த குழம்பு டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த தேங்காய் குழந்தைங்க விரும்பி சாப்பிடணுங்கிறதுக்காண்டி தான் இது. அதனால தான் அம்மா தேங்காய் போட்டிருக்காங்க. குடிமிளகு பொடி வாங்கினோன்னா அப்படியே அது கலக்கி தட்டி மீனை போட்டு சமைச்சி சாப்பிட்ருவாங்க. இது அப்படி இல்லை, இது பார்த்துக்கோங்க. இப்போ இது எதுக்கு அம்மா தூக்கி காட்டுறாங்கன்னா, எவ்வளோ தூரத்துக்கு இந்த குழம்பு வந்து தண்ணியாக இருக்குது, லாஸ்ட்டு எந்த அளவுக்கு வற்றி வரணுங்கிறதுக்கு தான் நாங்கள் இதை காட்டியிருக்கோம். இப்போ இதை அம்மா அடுப்பில் வச்சுட்டாங்க. இதை வந்து இப்போ நல்லா கொதி வரட்டும். இதை இப்போ ஒரு மூடி வச்சு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. முக்கியமான விஷயம், இதில் தாளித்து ஊற்ற மாட்டோம். இதுக்கு வந்து தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை கூட போட மாட்டாங்க. இதில் கிடக்கிறது என்னென்னா, இந்த மசாலாக்களும் இந்த மருந்து ஜாமானங்களும் நம்ம என்ன ஐட்டம் போடுறோம். இப்போ மீன், கருவாடு போட்டோன்னா கருவாடு, முட்டை, சிலர் வந்து நாட்டுக்கோழி முட்டை அடித்து ஊற்றியும் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் இதுவரை நாட்டுக்கோழி முட்டைலாம் அடித்து ஊற்றி பண்ணதில்லை. அம்மா வந்து மீன் கருவாடுலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால் இதுக்கு வந்து மெயினாக உள்ள மீனுன்னா இந்த முட்டி பண்ணா மீன், இந்த மீன் தான் சொல்கிறாங்க. இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மீனும் நல்லா சாஃப்டாக இருக்கும் போல், அதனால தான் இந்த இது நல்லாயிருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தள்ளப்புலன்னு கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் தான் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மீனை அலம்பி எடுத்துக்கிறாங்க. இந்த அலம்பின மீனை அப்படியே தட்டிடாதீங்க உப்போடையும். இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தட்டுங்க. தேவையான அளவு உப்பு அந்த மீனில் பிடிச்சிருக்கும். இப்போ அம்மா மீனை ஒத்த மீனாக போடுறாங்க. முக்கியமான விஷயம், மண்சட்டியில் பண்ணுங்கள். கரண்டியை போட்டு கிளறிக்கிட்டே இருக்காதீங்க. கிளறிட்டிங்கன்னா அந்த மீன் அவ்வளோ உடஞ்சிரும், நல்லா இருக்காது. அதனால் அதுவே அம்மா பக்குவமாக ஒன்றா தான் போடுறாங்க. நீங்களும் அதேமாரி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டைமில் தான் நம்ம பூண்டும் போடணும். முதலையே நம்ம கறி கூட்டும்போது பூண்டு போடக்கூடாது. ஒரு நல்ல கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த மீன் போடுற டைமில் தான் பூண்டு போடணும். இப்போ அம்மா ஒரு சின்ன துண்டு காயம் போடுறாங்க. காயம் பூண்டெல்லாம் எவ்வளோ நல்லதுங்கிறது உங்களுக்கு தெரியும். கேஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. பூண்டும் நம்ம இது வந்து நாட்டு பூண்டு தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நாட்டு பூண்டு கிடைக்கல, அது உரிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குனிங்கன்னா நீங்கள் அந்த மலையம் பூண்டுலாம் சொல்லுவாங்க, பெரிய சைஸாக இருக்கும், அந்த பூண்டு போடணும்னா அது உங்களோட விஷ் தான், உங்களோட விருப்பப்படி போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு பெஸ்ட்டுன்னா நாட்டு பூண்டு தான். அது உங்கள் என்ன விருப்பமோ அது போல் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாக்களையும் போட்டுட்டு அம்மா அதை கிளறவே இல்லை, அப்படியே போட்டுட்டாங்க. இப்போது முக்கியமான விஷயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும், அது போட்டுக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணி போடுங்க. எல்லா குழம்புக்கும் போடுற மணிக்கு செக் பண்ணால் போடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து மீனை உப்பில் ஊற வச்சுருக்கோம், அதனால் அதில் எப்படினாலும் உப்பு டேஸ்ட்டு இருக்கும். அதனால் தேவையான அளவு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு போடுங்க. போட்டு இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் இதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறது வந்து கொஞ்சம் நல்லது, அது குளிர்ச்சி தான், உங்களுக்கே தெரியும். அதனால் அம்மா கொஞ்சோல தான் ஊற்றிருக்காங்க. அந்த எண்ணெய் ஊற்றுன அந்த தடமே இல்லை பாருங்கள், கொஞ்சோல தான் எண்ணெய் ஊற்றுனாங்க, நிறைய ஊற்றலை. நல்லெண்ணெய் ஊற்றுறது நல்லது, குடல் புண்ணுக்கு நல்லதுங்கிறது தெரியும், வயிறு பூக்கெலாம் எந்த இதுவும் இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு துண்டு கூட உடையலை, அவ்வளோ அழகு போல் இருக்குது. எந்த அளவுக்கு வத்தி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான். கரண்டி போட்டு கடைஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. அம்மா இறக்கும்போது தான் அந்த மீன் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி அப்பப்போ கீழே மட்டும் அந்த அடிகளை மட்டும் நவுட்டி மீன்களை நவுட்டி விட்டு இது பண்ணாங்க. ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மா அதை சாதத்தில் ஊற்றி காட்டியிருக்காங்க பாருங்கள். மட்டரிசி சோறு நல்லா கொலைய பொங்கின சோறு, இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடியரிசி சோறுனாலும் குக்கரில் வச்சு எடுக்க வேண்டாம், நல்லா வடித்து கொலைய பொங்கி எடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகு போல் இருக்குதுன்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று, அவங்களுக்கு பசி உணர்வும் நல்லா தூண்டும், பிள்ளைங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. பிள்ளை பெற்றவங்களுக்கு தாய்ப்பால்லாம் நல்லா ஊறும். இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தொட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போந்தான் நம்ம இது போல் போடக்கூடிய
மிக சுவையான ஆரோக்கியமான சமையல் குறிப்புகளெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.